ஷாலோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெயர், தேவனுடைய பெயர், அதற்குள் என்ன ரகசியம் இருக்கு, அதுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கு, அந்த பெயரை எப்படி உச்சரிக்கணும், அந்த பெயர்ல என்ன விதமான வெளிப்பாடுகளை யாருக்கெல்லாம் கத்தர் கொடுத்தார், யாருக்கெல்லாம் அது புரியல, இப்படிப்பட்டதான ஒரு சத்தியத்தை தான் இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள போகின்றோம். ஆபிரகாமோடு கூட தேவன் பேசினார். பேசும் பொழுது தான் யார் என்பதை ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், சர்வ வல்லமையுள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தினார். ஈப்ரூல இதை சொல்லணும்னா எல்ஷடாய். எல்ஷடாய் என்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தோம்னா, யாத்திராகமம் 6:2-3, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அதாவது யெகோவா என்ற ஒரு பெயரை மோசே கிட்டதான் முதல் முறையாக கத்தர் சொல்லுவதாக இந்த யாத்திராகம் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் ஈசாக்குக்கெல்லாம் எப்படி வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், நான் ஒரு வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், அப்படிதான் வெளிப்படுத்தினார். ஆனா மோசேக்கு மாத்திரம் நான் யெகோவா என்று சொல்லுகின்றார். இந்த யெகோவா என்ற வார்த்தையை தான் நாம் பார்க்க போகின்றோம். இந்த யெகோவா என்ற வார்த்தையை எப்படி உச்சரிப்பார்கள் என்று சொன்னால், அதற்கு 4 எழுத்துக்களை பயன்படுத்துவார்கள். இதை நாம ஈப்ரு மொழியில பார்த்த ஒரு எழுத்து தான். யோத் என்ற 10வது எண் மதிப்புள்ள ஒரு வேர்டு. யோத் என்பதின் அர்த்தம் என்னன்னு பார்த்தா கை. இதோட எண் மதிப்பு பார்த்தோம்னா 10. இந்த யோதி என்பதற்கு கை என்று அர்த்தம் வரும். இன்னொரு வேர்டு பார்க்கணும்னா, இன்னொரு எழுத்து வாவ். இது 6வது எழுத்து. இதனுடைய உச்சரிப்பு வா, ஊ, ஓ இப்படிலாம் வரும். இதனுடைய அர்த்தம், இந்த வாவோட அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, ஆணி, கூடார ஆணி. யோத் ஹே வாவ் ஹே, அதாவது கையை பார், ஆணியை பார். பிஹோல்டு நெயில், behold hand. ஸோ இந்த 4 வேர்டுல தான் யெகோவா என்ற வார்த்தையே அடங்கியிருக்கிறது. இதனுடைய எழுத்துக்கள் எல்லாம் யோத் ஹே வாவ் ஹே. இதுல ஃபர்ஸ்ட் எழுத்து YHVH, இதை மட்டும் எடுத்தோம்னா யா அப்படின்னு வார்த்தை வரும். இந்த யா அப்படி என்ற வார்த்தை என்னன்னு பார்த்தா, யெகோவா தேவனை குறிக்கின்ற ஒரு வார்த்தை. யா என்றால் யெகோவா தேவன். YAH, யா. இந்த வேர்ட்ல இருந்து தான் யெகோவா அப்படின்ற வார்த்தையே பயன்படுத்தப்படுகிறது. அநேகர் யெகோவா என்று சொல்லுவார்கள் தமிழ்ல, ஜெஹோவா என்பார்கள் இங்கிலீஷ்ல, ஈப்ரூல ஜெஹோவா என்று சொல்லுவார்கள், யாவே என்று சொல்லுவார்கள், யாவா. ஸோ நிறைய வார்த்தைகள், நிறைய ப்ரொனவுன்சியேஷன் பண்ணி சொல்லுவதற்கு இன்னைக்கு வரைக்கும் இதை எப்படி ப்ரொனவுன்சியேஷன் பண்றதுன்னு அப்டேட்டா என்ன பண்றாங்க, சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்லலாம், என்ன உச்சரிப்பு, ஒரு கண்ட்ரீஸ்லயும் ஒவ்வொரு உச்சரிப்பு இருக்கிறது. இதை கரெக்டா எப்படி இதை உச்சரிப்பது என்பதான ஒரு ரிசர்ச் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த YAH, யா என்ற அந்த யெகோவா தேவனுக்குள்ளாக ஒரு பெரிய ரகசியம் அடங்கி இருக்கு. இது என்ன ரகசியம் அப்படின்றத குறிச்சு நம்ம பார்க்கலாம். இந்த 4 வேர்டு தான் யெகோவா என்று சொன்னேன். அதுல அந்த ஃபர்ஸ்ட் 2 வேர்டு யோத் ஹே, இந்த 2 வேர்டு சேர்ந்தாதான் YAH. இந்த YAHல சுருக்க பெயர் யெகோவா. இந்த யெகோவா என்ற பெயர்ல பார்த்தோம்னா யா தான் இங்கிலீஷ்ல யா. இந்த யா என்பது நிறைய தீர்க்கதரிசிகளுடைய பின்பகுதியில இது வரும். உதாரணத்துக்கு எலியா, ஏசாயா, ஓபதியா, ஓசியா, மல்கியா. ஸோ இந்த யா அப்படின்ற வார்த்தை அநேகர் அதை அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் பயன்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த யா என்ற வார்த்தையோட டிரான்ஸ்லேட் ஆங்கில வேதாகமத்தில் இருக்க டிக்ஷனரியில போய் நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு கத்தர், YAH, யா, அந்த யெகோவா அப்படின்ற யா அப்படின்ற அர்த்தத்துக்கு கத்தர் அப்படி என்று சொல்லப்படுகிறது. யா என்றால் கத்தர். நம்ம யெகோவா என்று சொல்லி பார்த்தோம். இதே இங்கிலீஷ்ல டிக்ஷனரியில கத்தர் என்று சொல்லி வருகிறது. அப்போ யோத் ஹேனா கையை பார், அது சேர்ந்த ஒரு வார்த்தை யா என்றால் கத்தர். கத்தரின் கையை பார். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. இந்த கத்தருடைய கையில தான் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. இந்த கத்தருடைய கையில இருந்து தான் உலக மக்களுக்கும், சர்வ
லோகத்திற்கும் பிறக்க போகிற எல்லா மனுஷருக்கும் ஒரு ஆஹ் ரகசியம் இந்த கைக்குள்ளதான் இருக்குது. அந்த ரகசியத்தை தான் கர்த்தர் அடுத்த 2 லெட்டர்ல வெளிப்படுத்த போகின்றார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பார்த்தா, கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? எங்கள் மூலமாய் பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நம்ம YAH என்ற யெகோவா என்ற பெயரில் இருக்கிற கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய புயம், இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இங்க யாருக்கு வெளிப்பட்டதுன்னு ஏசாயா சொல்றாரு. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஹோல் பைபிளுடைய தீர்க்க தரிசனங்களையும் இந்த ஏசாயா முழு புத்தகத்தையும் நம்ம பார்த்துடலாம், முழு அதிகாரங்களையும் பார்த்துடலாம். முக்கியமா இந்த 53ஆம் அதிகாரம் பார்க்கும்போது யாருக்குமே நிறைய புரியல. யார சொல்றாரு? ஏசாயாவையா சொல்லிக்கிறாரா அல்லது வேறொரு பர்சனை சொல்றாரா? இவர் சொல்லி இருக்கிற அந்த அதிகாரத்தின் அர்த்தங்கள் எதுவுமே அந்த நாட்கள்ல ஜனங்களுக்கு புரியல. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்ட பொழுதுதான் இது கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்பதை, அதை கடந்து வந்திருக்கிற நமக்கு இது இன்றைக்கு திஷ்டாதகமாய் நமக்கு தெரிகின்றது. நமக்கு இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அந்த நாட்கள்ல ஏசாயாவோட இந்த காரியங்கள் யாருக்குமே புரியாமலா இருந்தது. ஸோ யாருக்கு இந்த புயம் வெளிப்பட்டதுன்னா 5வது வசனம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஸோ நமக்காக தான், நமக்கு தான். யாருக்கு வெளிப்பட்டதுன்னா ஒரு கூட்ட ஜனம் புரியவே இல்லை. ஒரு கூட்ட ஜனம் புரிந்தோம், அதற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனா ஒரு கூட்ட ஜனத்திற்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. என்ன வெளிப்படுத்தப்பட்டது? அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக காயப்பட்டார். ஸோ அந்த முதல் 4 எழுத்துல யோதுகே, அதாவது கையை பார்ன்னு பார்த்தோம். அடுத்த 2 லெட்டர்ல பார்த்தோம்னா ஆணியை பார். வாவ் ஹே, வாவ் என்றால் ஆணி, ஹே என்றால் பார். ஸோ அவருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால் நமக்கு தான் வெளிப்பட்டது. காயம், அந்த காயம் தான் ரகசியமே. யோதிகே வாவ் ஹேனா கையை பார், ஆணியை பார். ஸோ அந்த கையை பார்க்கும்போது அந்த கையில என்ன இருக்கு? காயங்கள் இருக்கு. ஸோ அந்த காயங்கள் மூலியமா, ஆணி மூலியமா நமக்கு ஒரு ரட்சிப்பு, நமக்கு ஒரு விடுதலை. எனவே நாம் 2 எழுத்துங்களை பார்த்துக்கிட்டு வருகிறோம். அதாவது யோதிகே வாவ் ஹே, கையை பார், அந்த கையில இருக்கிற ரகசியம். அந்த கை யாருக்கு என்ன வெளிப்பட்டது? அவருடைய புயம் என்ன வெளிப்பட்டது? அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னா ஆணி இருக்கு, காயம் இருக்கு. அந்த ஆணியை பார்க்கும் பொழுது அநேகருக்கு ரட்சிப்பு. ஸோ இந்த உலக மக்களுக்கு அந்த காயங்கள் மூலியமாக சுகம் அடைகிறோம் நாம். அப்ப கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று சொன்னால் ஒரு கூட்ட மக்களுக்கு புரியாத ரகசியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு கூட்ட மக்களுக்கு அந்த புயம் வெளிப்பட்டு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. ஸோ யெகோவா என்ற பெயருக்குள் அவர் செய்ய போகிற ஒரு காரியத்தை, ரகசியத்தை வைத்திருந்தார். அந்த ரகசியம் தான் காயம். ஸோ இந்த காயம் அநேகருக்கு வெளிப்பட்டு சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கின்றது. ஏசாயா 52:10 பார்த்தோம்னா, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய ரட்சிப்பை பார்ப்பார்கள். ஏசாயா 52:10 பார்த்தோம்னா, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். எல்லாருக்கும், பூமியில உள்ள எல்லைகளில் உள்ள எல்லாருக்கும் அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய ரட்சிப்பை காண்பிப்பார். இப்போ சால்வேஷன் என்று சொல்லி நம்ம இந்த ரட்சிப்பை ஈப்ரு மொழியில என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் ஷுவா, SHUAH, ஷுவா என்று சொல்லுவார்கள். ஏற்கனவே நம்ம YAH யா பார்த்துட்டு இருக்கோம். அந்த யாவுக்கும் இந்த ஷுவாவுக்கும் நடுவுல ஆணி இருக்கு, வாவ் இருக்கு. அப்போ இந்த வாவ் உச்சரிப்பு என்னன்னு பார்த்தா ஓ அல்லது யு. ஒவ்வொரு எழுத்துக்கும் உச்சரிப்பு உண்டு. இந்த உச்சரிப்பின் எழுத்துக்கு, இந்த வாவ் ஆணியோட உச்சரிப்பின் எழுத்துக்கு ஓன் வரும். அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற YAH ஓ ஷுவா, SHUAH. ஷுவானா என்னன்னு சொன்ன? ரட்சிப்புன்னு சொன்னேன். ஈப்ரு மொழியில ரட்சிப்பு, தமிழ்ல அந்த அர்த்தம் ஷுவா என்ற அர்த்தத்துக்கு ரட்சிப்பு என்று மீனிங். அப்போ YAHOSHUH, யெகோஷுவா. யெகோவா என்ற வார்த்தையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையில வெளிவந்த ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தா யெகோஷுவா. யெகோஷுவா என்று சொன்னால் கையை பார், ஆணியை பார். ஸோ காயப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கரத்தை பார். இங்க ரொம்ப அழகா புனிதமான இந்த ஹோல் வேர்ல்டுக்கும் கட்டளையிடப்பட்ட ஒரு வார்த்தை
அதுதான் யெகோஷுவா. அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவருக்கும் ரட்சிப்பு இல்ல, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்ல. நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. அல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வேறொரு நாமம் இல்லை. யெகோஷுவா என்ற இந்த நாமத்தை தவிர வேறொரு புனிதமான நாமம் இல்லை. எனவே ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நீங்க இதுல கத்துக்கிட்டீங்க. அதாவது யெகோவா தேவன் மோசேக்கு யெகோவான்னு சொன்னாரு. அது யெகோவா என்பதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் 4 எழுத்துங்களை பார்க்கும்போது YH அதுல ஃபர்ஸ்ட் எழுத்து நம்ம YAHன்னு பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் 2 யோதிஹே அதுதான் YAHன்னு பார்த்தோம். அந்த YAHக்கு யெகோவா என்று பார்த்தோம். யெகோவா என்பதற்கு YAH என்பதற்கு இங்கிலீஷ் டிக்ஷனரியில கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறது. கையை பார் என்ற தமிழ்ல மீனிங் உள்ள இந்த YAH யெகோவா என்ற வேர்டுக்கு கர்த்தர் என்று சொல்லி டிக்ஷனரியில இருக்கிறதுனால கர்த்தரின் கையை பார். கையை பார் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம்ல, இப்போ கர்த்தரின் கையை பார் என்று சொல்லி அந்த வார்த்தை வந்தது. அந்த கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அதுல என்ன ரகசியம் இருக்குதுன்னா, கையில ஆணியை பார்க்கின்றோம் அல்லது காயங்களை பார்க்கின்றோம். அதன் மூலியமா ரட்சிப்பு உண்டாகிறது. ரட்சிப்புக்கு ஷுவா என்று சொல்லி பேர். ஸோ ஏற்கனவே YAH ஷுவா. ஸோ வந்த வார்த்தை என்னன்னு பார்த்தா யெகோஷுவா. யெகோவா என்ற தேவனை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முடிவு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் யெகோஷுவா என்று சொல்லி வருகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆழ்ந்த சத்தியம் இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஷாலோம்.